நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருப்யோ நமக. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அந்த செம்மையான மனத்தை உடைய மிதுன ராசி அன்பர்களே, நண்பர்களே, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் என்ற 3 நட்சத்திரத்திற்கும் உடையவர்களே, இந்த மிதுன ராசிக்கு எதிர் வரக்கூடிய குரோதி வருடம் எப்படி இருக்கும்? ஏன்னா பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி நிகழக்கூடியது 2024. சித்திரை மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் செவ்வாய் திசையில் பிறக்கக்கூடிய ஈவினிங் 7:09:35 பிறக்கக்கூடியது இந்த புது வருடம், குரோதி என்ற புது வருடம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். சில விஷயங்கள் நம்ம பொது பலன் சொல்லச்சேவே பார்த்துருக்கோம். நமக்கு கிரகங்கள் எப்படி இருக்குது? பிறக்கும்போது மிதுனத்திலே சந்திரன், மிருகசீரிஷத்தில் தான் சந்திரன் இருக்கார். நம்முடைய ராசியில் சந்திரன் இருந்து அந்த தான் இந்த வருடம் பிறக்கிறது. 4 கேது, சந்திரனுக்கு 4 கேது, சந்திரனுக்கு 6 லக்னம், அதாவது 9:35 லக்னம், விருச்சிக லக்னம். நமக்கு 7, 8, 9 சனி செவ்வாய், 6ஆம் வீட்டுக்குடையவன் 9ஆம் வீட்டில் செவ்வாய் சனியோடு இருக்கிறார். 10 புதன், ராகு, சுக்கிரன், லக்னாதிபதி, அதாவது சந்திரன் இந்த வீட்டுக்கு மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் ராகு சுக்கிரனோடு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். 11 சூரியன், குரு. அந்த குரு 6 மாதம் 15 நாட்கள் கழித்து 12ஆம் வீட்டுக்கு வரார். சில ஏற்றங்கள், சில மாற்றங்கள் இருக்கத்தான் சார் செய்யும். வாழ்க்கை என்பது ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொண்டது தான் வாழ்க்கை. அதுவும் நாம் இப்போ கணக்கில் எடுக்கிறது என்னென்னா, இந்த குரு பயிற்சியும் சேர்த்து தான் கணக்கில் எடுக்கிறோம். மெயினாக குரு பயிற்சியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த அடுத்த வருடமே அமைஞ்சிருக்கிறது. 15 நாள்லேயே குரு பயிற்சி நடந்துடுறது, ரொம்ப நாள் போகலை. அது மட்டுமல்ல, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இவை அனைத்தையும் சனி இருக்கக்கூடியது. ஏன்னா சனி பயிற்சின்னா பேர் எப்போ ஆயிடுத்து சார் அப்படின்னா உண்மைதான். ஆனால் சனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்கள், சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கார்? இப்போ சனி புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். எது? செவ்வாயும் புரட்டாதி நட்சத்திரம் இந்த வருடம் பிறக்கும்போது சனி புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். கேத்து ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார். ராகுக்கு இப்படி சுற்றி வருவாங்க நமக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த நட்சத்திர பாகுபாடும் சேர்ந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிறதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அடுத்த வருடம் முழுவதுமாக, குரோதி வருடம் முழுவதுமாக எப்படி இருக்கும், இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது. எதையுமே நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு. அதனால் எதை செஞ்சாலுமே கொஞ்சம் ஸ்டெப்பு, ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசித்து செய்வது அதிகமாக இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு நம்மளுக்கு இப்போ வீடு வரும், லேண்டு வாங்குகிறோம் அப்படின்னா எப்படி சார் வரும்னா, 12ஆம் இடத்துல குரு வரைச்சி நமக்கு சில செலவினங்கள் வரணும், செலவினங்கள் அதிகமாகணும். அந்த செலவை நாமளே, இப்போ மருத்துவ செலவு இருக்குது அப்படின்னா, சார் மருத்துவ செலவு எப்படியும் 10,000 ரூபா செலவழியும்னா நாம் அதை என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு பாடி செக்கப் போகலாம், ஃபுல் பாடி செக்கப்பு, அந்த மாதிரி அதை மாற்றிக்கொள்ளலாம். ஒரு இப்போ கண்ணாடி சேஞ்ச் பண்ணுறது, ஒரு பெட்டர் கண்ணாடி வாங்கிக்கிறது இல்லையா, ஒரு பல் நமக்கு ரொம்ப நாளாக வலிச்சுன்னு இருக்குது அப்படின்னா அந்த பல்லை கட்டிக்கிறது, இப்படியெல்லாம் சில செலவுகளை நாமளே மேற்கொண்டு செய்து விட்டோமே. ஆனால் அது செலவு தான், இல்லைன்னு இல்லை. ஆனாலும் நமக்கு அது ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வீடு மனை வாங்கணும்னா செலவு தான். ஏன்னா லோன் போட்டு தான் வாங்கணும், யார்கிட்டையும் ஒரு 50-60 லட்சம் கையில் இல்லை. அந்த லோன் அப்படிங்கிறது ஒரு செலவு, ஆனால் நமக்கு அது வரவாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாக அமையும். அதே மாதிரி அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வீடு, நிலம், வாகனம் வாங்குறதுனாலும் சரி, ஒரு வீட்டிலேருந்து வேறு ஒரு வீடு போகச்சேயும் சரி. இப்போ வாடகை வீட்டில் தான் சார் இருக்கும், டபுள் பெட்ரூமில் இருக்கும், இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக டெசிஷன் எடுங்க. அவசரப்பட்டு டெசிஷன் எடுக்க வேண்டாம் மிதுன ராசிக்காரர்கள். அந்த மாதிரி சின்ன நமக்கு தெரியாமல் செலவினங்கள், திடீர்னு ஒரு ஏசி ரிப்பேர் ஆகிடும் சார், இந்த மாதம் வேறு ஏதோ பிளான் பண்ணி வச்சுருப்போம், ஏசி ரிப்பேர் ஆகிடும், 15,000 ரூபா 10,000 ரூபா அவுட்டு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜு 10 வருஷமாக நல்லா தான் இருக்குது சார், இந்த வருஷம் போயிடுச்சு. இந்த விஷயங்கள் நமக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த குரு பயிற்சியில். அது ஏன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சுன்னா போதானே சார், அது இப்போ தான் வரணுமானா வரும். அதே மாதிரி கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் போச்சு, வெளி இடத்துல வச்சுட்டு மறந்து வச்சிடாதீங்க எதையுமே. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஏன்னா அடுத்தவர்கள்
திருடுன்னு சொல்ல மாட்டேன், எடுத்துக்கொள்வதற்கு நாம் வந்து சான்ஸை கொடுத்துடக்கூடாது. மறந்து ஒரு பொருளை ஒரு இடத்தில் வைத்து விட்டு வந்து விடக்கூடாது. அப்புறம் வந்துட்டதுக்கப்புறம் ஐயோ அங்கே போயிடுத்தேன் இங்கே போயிடுத்தேன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. நாம் தான் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எஸ்பெஷலி மிதுன ராசிக்காரர்கள். மூன்றாவது, நான் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால 12ஆம் வீட்டுக்குரிய தான் இருந்தாலுமே லாபஸ்தானத்தில் இருக்கிற போது, அதாவது இந்த குரு பயிற்சியின் போது 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அது வந்து செவ்வாயினுடைய வீடு. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சார். இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணலாம்? எஃப்டி மாட்டி இருக்கிற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவே ஷேர்ஸில் கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முதல் 3-4 மாதங்களை விட 2வது 6 மாதங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுல. அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணுறது. எந்த ஷேர்ஸில் போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அடக்கி வாசிக்கக்கூடியதாகத்தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. இதுவே ரிஷப ராசியில் ஒவ்வொன்று இருக்குன்னு சொல்லுவேன். மிதுன ராசி கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் ஷேர்ஸில் பண்ணச்சே. அதுவும் நம்ம இன்னொரு பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு சின்ன ஃபிலிம் எடுக்கிறோம், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், அவசரப்பட்டு காலை விடாதீங்க. எந்த அளவுக்கு முடியுமோ முதல்ல பொருளை தேர்த்திக்குவாங்க. சரி, இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபாயில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், நம்ம கையில் 50,000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த மணி சோர்ஸை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா வச்சுன்னு ஆரம்பிக்கக்கூடாது. 1.5 லட்ச ரூபாய்க்கு வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 50,000 ரூபா வரலாம். அப்படி இல்லைன்னா அது பாதியிலே நிற்கக்கூடியதாக சில விஷயங்கள் இருக்கும். அதையும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அடுத்தது, ஒரு இடத்துக்கு போகிறோம், கேட்குற இடத்துலலாம் நமக்கு கதவு திறந்து வச்சுருக்க மாட்டாங்க. அது சின்ன திரையாக இருந்தாலும், சான்ஸ் கேட்டு போகிறவங்க பெரிய திரையாக இருந்தாலும், அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு ஒரு டீல் முடிக்க போகிறோம் அப்படின்னாலுமே எல்லாருமே கேட்டை ஓப்பனாக வச்சுட்டு வா வா கையெழுத்து போடுறேன்னு காத்திருக்க மாட்டாங்க. அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இப்பொழுது இல்லை. அதனால் நம்ம ரொம்ப ரிஸ்க்கு தான், அதை செய்யக்கூடியதெல்லாம் ரிஸ்க்கு தான். பிஸ்னஸில் இருப்பவர்கள் இந்த இது மிதுன ராசிக்காரர்களுக்கு ரிஸ்க்கு தான். ஆனால் வருமானம் வரணும், மணி ஃப்ளோ இருக்கணும். அதனால் நம்ம வந்து அந்த ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. பிளான் பண்ணி, அதாவது கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்வாங்க, அதை நாம் எடுக்கணும் எப்பயுமே. அதை எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லது தான். அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் சான்ஸ் கேட்கச்சே 4 தடவை வந்துட்டேன் சார், ஐயோ இதுக்கு மேலே என்னால் அவர்கிட்ட போக முடியாது, என்ன அந்த மனுஷன் அப்படின்னு பேசக்கூடாது. ஏன்னா நம்மள மாதிரி அவர் எந்த சூழ்நிலை இருக்காரு நமக்கு தெரியாதே இல்லையா? 4 தடவை பார்த்துட்டு இன்னொரு தடவை அடிச்சா இந்த மனுஷன் 4 தடவை வந்துட்டான், சரி வா என்னன்னு கேட்கலாம் அவங்ககிட்ட அப்படின்னு நினச்சிடுவார். அதனால் நம்முடைய முயற்சியை கைவிடக்கூடாது. அதுவும் எஸ்பெஷலி 10ஆம் வீட்டில் ராகு இருக்க ரொம்ப ஃப்ளெக்ஸி, எப்போ எதை செய்வார்னு சொல்ல முடியாது. அது யார்? குருவனுடைய வீடு. அந்த குரு 12ல் இருக்கார். அதனால் எந்த முயற்சியையும் கைவிட்டு விடாதீர்கள். போட்ட உடனே அப்ளிகேஷன் ஓகே ஆகிடாது. ஒரு தடவை 2 தடவை இப்போ ஃபாரின் போனோம் அப்படின்னா ஒரு தடவை 2 தடவை அப்ளிகேஷன் போடணும். 2 தடவை ஐஎல்ஸ் எழுதணும், கேட் எழுதணும், மற்ற ஏதாவது எக்ஸாம் எழுதணுன்னா ஒரு தடவை 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும், எழுதணும். அதே மாதிரி தான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. நம்ம இப்போ எவனுக்கோ செய்யணுன்றதுக்காக நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. திரும்பி ரீட்ரான்ஸ்ஃபர் நமக்கு கிடைக்கணும்னா தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும். அதற்கான நம்ம பிளான் பண்ண வேண்டியிருக்கும். அதை பண்ணினா தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப இந்த ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் நல்ல வருமானம் தான், வருமானம் வரக்கூடியது தான். எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர்னு வரும். ஆனால் நாம் எங்கே எதிர்பார்க்குறோமோ அது வராது. எதிர்பாராது வரும், நாம் எதிர்பார்க்குறது வராது. அதனால் கொஞ்சம் மைண்டை தேர்த்திக்கோங்க. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நமக்கு தேவையாக இருக்கும். மூன்றாவது, மெயினாக இந்த ஒரு இடத்துல இன்னொரு மூவ் பண்ணுறோம் இல்லையா? அதாவது ஹோல்சேல், ரீட்டைல் இந்த மாதிரி மூவ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ்ஸு எஃபர்ட் அதிகமாக இருக்கும். அதாவது இன்றைக்கி வந்து 10,000 ரூபாய்க்கு வந்தது, லாபம் இருக்குது. கரியா கடைன்னு வச்சுப்போமே, கதிரவண்டியில் வரோம். இன்றைக்கி நம்ம 10,000 ரூபா வாங்குகிறோம், அந்த 10,000 ரூபாய்க்கு கரியா வாங்கி போடுறோம், அதில் 5,000 ரூபா விற்றது, நமக்கு 2,000 ரூபா லாபம் வந்தது அப்படின்னா இது கண்டினியூஸாக அதை நம்பி அடுத்த நாளும் அதே மாதிரி செய்யறதுக்கு முடியாது. அடுத்த நாள் நம்ம பண்ணோன்னு நம்முடைய உழைப்பை நம்ம மட்டும்தான் நம்ம செய்யணும் ஒழிய சார் இந்த இடத்துல ரெகுலராக வாங்குறாங்கன்னு நினச்சி போய் ஏமாந்துட வேண்டியதுதான். ஏன்னா 4 நாளைக்கு வாங்குவாங்க, 5ஆவது நாள் அவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எஸ்பெஷலி நமக்கு இருக்குது. அதுவும் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசத்தில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து 3 4 7 7 9 நல்ல ஏற்றம் வந்து திருவாதிரை புனர்பூசம் இருக்கும் சார். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நிதானித்து சிந்தித்து செயல்படக்கூடியதாகத்தான் இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், நல்ல விஷயங்கள் நிறைய கிடைக்கும் சார். எஸ்பெஷலி நமக்கு என்ன தான் சண்டை போட்டாலும் கணவன் மனைவிக்குள்ள உறவு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
புத்திரபாக்கியம் நிச்சயமாக உண்டு அவர்களுக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு வந்து வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கும். முதல்ல விட கொஞ்சம் டிக்னிஃபைடாக ட்ரீட் பண்ணுவாங்க சார். நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்மளுக்கு அது நல்லா பார்க்கலாம். இந்த வருஷம் கொஞ்சம் டிக்னிஃபைடாக ட்ரீட் பண்ணுவாங்க நம்மளை. முதல்ல மாதிரி அப்படியே பின்னாடி பேச மாட்டாங்க. நல்ல டிக்னிஃபைடாக ட்ரீட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தை தருவதற்காகத்தான் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. இருந்தாலுமே நம்ம வந்து பெருமாளை அடிக்கடி வணங்கி வருதல் ரொம்ப 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 நல்லது. அல்லது நமக்கு இஷ்ட தெய்வம், சில பேருக்கு பெருமாள் பிடிக்கும், எனக்கு ரொம்ப சிவன் பிடிக்கும் சார், இஷ்ட தெய்வம் வணங்கிவாங்க. எனக்கு முருகன் பிடிக்கும், எனக்கு ஐயப்பன் பிடிக்கும். யாராவது ஒருத்தர் நம்ம பிடிச்சி வச்சுக்கோங்க. யாருமே இல்லாத நடுத்தருவில் நிற்காதீங்க. என்ன போகச்சு, இங்கேருந்து போச்சு நம்ம பிளான் பண்ணிட்டு ஒரு ஊருக்கு போனோன்னா ஒன்று பைக்கில் போகணும், இல்லை காரில் போகணும், இல்லை ட்ரெயினில் போகணும், இல்லைன்னா பஸ்ஸில் போகணும். எதையாவது ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நமக்கு தேவையாக இருக்கு இல்லையா? அது மூலியமாக தானே அடுத்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியும். எவ்வளோ தூரம் இப்போல்லாம் நடந்து போக முடியாது. அந்த மாதிரி நாம் வாழ்க்கையில் முன்னேறணும், நமக்கு அடுத்த ஸ்டெப் வேணும்னா எதையாவது ஒன்று பிடிச்சிக்கோங்க. அது வந்து நம்ம எவன் படைச்சானோ, அல்லது நமக்கு குலதெய்வமாக எது விளங்குகிறதோ, அல்லது நமக்கு மனசுக்கு பிடித்த ஒரு தெய்வம் ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த தெய்வம்தான் நமக்கு வழிகாட்டும். அது நிச்சயமாக மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும், சிறிதும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.